சூப்பரான ஹெல்தியான ஒரு சிக்கன் க்ரீம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஹெல்தியர் வெர்ஷனில் பண்ணியிருக்கேன். என்னோடய குட்டி பாப்பாங்களுக்கும் நான் இதை கொடுத்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், போன் இல்லாததா. அதுக்கப்புறம் வந்து ஆனியன், ஒயிட் கலர் ஆனியன் இருக்குல்ல, அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் குட்டி பாப்பாங்களுக்கு தொண்டையில் போய் சிக்காது. அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்னு, பட்டாணி, இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், இதெல்லாம் கட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட மைதா மாவு தான் போட்டு செய்வாங்க. ஆனால் நான் பாப்பாங்களுக்கு கொடுக்குறதுனால கோதுமை மாவு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு மைதா மாவு பிடிச்சின்னா மைதா மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் பால், பெப்பர் பவுடரு, பட்டரு, ஒரு க்யூப் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் இந்த சூப்புக்கு தேவையான பொருள். நம்ம வந்து சிக்கனை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும் போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் சிக்கன் ஒரு பவுல் போட்டுட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த சிக்கன் கூடயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கணும். அந்த 8 நிமிஷத்துலேயே ஒரு 4 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பட்டாணி, அப்புறம் வந்து இது இருக்குல்ல ஸ்வீட் கார்ன், அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே வேக வைக்கணும். இது கூட நம்ம வந்து வேறு எந்த பொருளும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம சூப் தாளிப்போம்ல, அப்போ வந்து எல்லாமே போட்டுக்கலாம், மற்ற பொருள் எல்லாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வெந்துக்கட்டும். சிக்கன் நல்லா கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக இருக்கும்போது நான் வந்து பட்டாணி போடுறேன். பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வந்து போட்டிருக்கேன். முன்னாடி எதுவும் பாயிலெல்லாம் பண்ணலை, ஃப்ரெஷ் பட்டாணினால். நீங்கள் வந்து அந்த ஊற வச்சு போடுவாங்கள்ல, அந்த பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்னுமே நான் அப்படியே பாயில் பண்ணாமல் இப்போ தான் பாயில் பண்ணுறேன். இது 3ஐயும் எதுவுமே போடாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 12 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு வேக வைக்கிறதுக்கு. 12 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த வேக வச்ச சிக்கனில் கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து லாஸ்ட்டில் குக்கரில் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குட்டி பாப்பாங்களோட இது சாப்பிட முடியாது, சிக்கனை சாப்பிட முடியாது. அப்போ வந்து இந்த சிக்கனை அரைச்சி ஊற்றினோம்னா அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து அப்படி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி பண்ணப்போலாம் நான் வந்து சிக்கன் அரைச்சி போடலாம். ஆனால் இந்த தடவை அரைச்சி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அந்த சிக்கன் சூப் அப்படிங்கிறது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து அது ஒரு சட்டியில் வந்து பட்டர் போட்டுட்டு பூண்டு இருக்குல்ல, பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த பூண்டை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். இந்த டாமினோஸ் பீஸா அதுக்கெலாம் போனோன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வரும். சூப்பராக இருந்தது. பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆனியன் போட்டுக்கணும். ஒயிட் ஆனியன் இருந்தது. ஒயிட் ஆனியன் வந்து எனக்கு ஆனியன் கூட சேர்ந்து கிடச்சிது. உங்களுக்கு ஒயிட் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மலாக இது வயலட் கலரில் இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடிலாம் அதுதான் போட்டு செய்வேன், நல்லா தான் இருக்கும். இந்த தடவை ஒயிட் கலரில் இருந்ததுனால நான் ஒயிட் கலர் ஆனியன் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். 3மே சேர்த்து கிளாஸ் மாதிரி பதம் வந்தால் போதும். ரொம்ப இந்த ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிலாம் தேவையில்லை. கிளாஸ் பதம் வந்தாலே போதுமானது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பில் தான் அப்படியே போட்டுட்டு அதை வந்து நல்லா அந்த பட்டர்லேயே ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்குமே பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு மைதா ஓகேன்னா மைதா போட்டுக்கோங்க. நான் குட்டி பாப்பாங்களுக்கு கொடுக்குறதுனால கோதுமை மாவு போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறம் அது நல்லா அந்த கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறமா அதிலே 1 கப் பால் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 கப் பால் ஊற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் திருப்பி இன்னொரு 1 கப்பும் பால் ஊற்றினேன். பால் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா ஒரு நல்ல க்ரீமாக இருக்கிற மாதிரி ஒரு பதம் வரும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல கார்னு, பட்டாணி, சிக்கன் அதெல்லாம் அந்த தண்ணியோடையே சேர்த்து இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றும் போது அந்த பதம் கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட சிக்கன் சூப்போட பதத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ பதம் வேணும்னா அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து பெப்பர் மசாலா மட்டும்தான் நம்ம போட போகிறோம். வேறு எந்த விதமான பொடியுமே நம்ம ஆட் பண்ணலை. பெப்பர் போட்டுட்டு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப நிறைய போட வேணாம். ஏன்னா நம்ம பால் போட்டிருக்கிறதுனால நம்ம குழம்புக்கு போடுற மாதிரி உப்பு போட்டோம்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த சிக்கனையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அந்த சிக்கன் அரைச்ச ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அதிலே ஊற்றிக்கிட்டேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும்.
ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க ஆரம்பித்தோடனையும் நான் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த க்யூபாக விற்பாங்கள்ல அந்த சீஸ் தான் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக சீஸ் போடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு சீஸு அந்த க்ரீம் ஃப்ளேவர் அதெல்லாம் பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து அது மேலே போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். அதோட அந்த வாசனையெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தேன். அதை திறக்கிறப்பவே அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்தது. வீடே ஏதோ அந்த சொன்னையில் பீஸா கடை, அந்த பர்கர்லாம் விற்கிற கடைலாம் எவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த மாதிரி வாசமாக இருந்தது. அங்கெல்லாம் ஒருவேளை இந்த பட்டரு அப்புறமா வந்து சீஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால தான் அங்கெல்லாம் அவ்வளோ வாசமாக இருக்குது போல். எங்கள் வீடும் அன்றைக்கி அவ்வளோ வாசமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இதை நான் குட்டீஸ்க்கு கொடுத்தேன். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லட்டு பொதுவாக எந்த விஷயத்தையுமே ஒழுங்காக சாப்பிடாது. இது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா சாப்பிட்டாங்க. ரியாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஹோட்டல் போனால் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது சிக்கன் க்ரீம் சூப் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் நாங்கள் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ண மாட்டோம், வீட்டிலையே செஞ்சுருவோம். ஏன்னா எங்களுக்கு தான் நல்லா செய்ய தெரியுதே, ஹோட்டலை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா, அப்புறம் மாமியார், ரியா எல்லோரும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. பாய்.